மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களோடு சேர்ந்து அவரை நாமும் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். பரபரப்பான சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இடைத்தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் நம்பிக்கை இழந்துவிட்ட திமுகவுடைய பாநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அரசியல் சதி வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக ஆட்சியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதற்காக தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் இருவரும் அதிமுகவை திமுகவிற்கு எதிராகவே வளர்த்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுகவை வெற்றி பெற வைத்திருக்கிறார். அதிமுகவின் ஓட்டுக்கள் திமுகவிற்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கிய ஓட்டுக்கள் இன்றைக்கு யாருக்கு சென்றிருக்கிறது? திமுகவிற்கு சென்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 56,000 ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறோம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய ஓட்டுக்களை விட அதிகமான ஓட்டுக்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டுக்களை ஏமாற்றி பொய்யான பிரச்சாரம் செய்து அதிமுக அந்த ஓட்டை கபலீகரம் செய்தது. என்ன சொன்னாங்க? பாமக, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற முடியாது, அதனால விடுதலை சிறுத்தைகளை தோக்கடிக்கணும்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரை தோக்கடிக்கணும்னா நீங்க அதிமுக ஓட்டு போடுங்கன்னு பொய்யான பிரச்சாரம் பண்ணி பாமகவின் ஓட்டுக்களை கபலீகரம் பண்ணாங்க. இன்னைக்கு பாமகவின் ஓட்டுக்கள் அப்படியே பாமகவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. பாமகவினர் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவின் பொய்யான பிரச்சாரத்தை நம்பி ஏமாந்தவர்கள் இந்த தேர்தலில் உஷாராகி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை பெற்றிருக்கிறதே தவிர திமுக, அதிமுக இரண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த தேர்தலிலே பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக ரகசிய கூட்டணி அமைத்தார்கள். நாம் தமிழர் கட்சியை அதிகமான ஓட்டு வாங்க வைக்க வேண்டும் என்று திமுக, அதிமுக இரண்டுமே முயற்சி செய்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன் அதிமுகவுடைய ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் என்றுதான் பேசினார். மக்கள் நம்பிக்கையை பெற்று நாங்கள் ஓட்டு வாங்குவோம் என்று பேசவில்லை. ஆகவே அதிமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ரகசிய உடன்பாடு இருந்திருக்கிறது. இருந்தும் கூட அதிமுகவின் ரகசிய உடன்பாடு நாம் தமிழர் கட்சிக்கு பயன்படவில்லை. அதிமுகவுடைய ஓட்டுகள் திமுகவிற்கு சென்றிருக்கிறது. டாக்டர் ஐயா அறிக்கை விட்டதை போல ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 250 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். பரிசு பொருட்களை வாரி இறைத்திருக்கிறார்கள். தினந்தோறும் பணமழை பொழிந்திருக்கிறார்கள். தினந்தோறும் ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார்கள் என்று டாக்டர் ஐயா குற்றம் சாட்டுகிறார். திமுக கூட்டத்திற்கு வந்தால் ஒரு பணம், பாமக கூட்டத்திற்கு போகாமல் புறக்கணித்தால் அதற்கென்று ஒரு தனி ரேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. புறக்கணிப்புக்கு இவ்வளவு, ஆதரவுக்கு இவ்வளவு, ஓட்டுக்கு இவ்வளவு, கூட்டத்துக்கு வந்தா இவ்வளவு, கொடி பிடிச்சா இவ்வளவு, கோஷம் போட்டா இவ்வளவு. இதுக்கெல்லாம் ரேட்டு நிர்ணயம் பண்றதுக்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சி இருக்குன்னா திமுக தான். இடைத்தேர்தல் களத்தில் தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதை போல காட்டிக்கொண்டு அடுத்து பல முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கு திமுக தயாராகிவிட்டது. இந்த தேர்தலை பொறுத்தவரை பாமகவிற்கு மிகப்பெரிய வெற்றி. ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் தோல்வியே பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள். கருணாநிதி எம்ஜிஆருக்கு ஒரு கவிதை எழுதினார்.
மானமிகு வாலியை மறைந்து நின்று தாக்கிய, அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போது, எம்ஜிஆர் வந்து அருப்புக்கோட்டை, நெல்லை இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிக்குது. கலைஞர் நிறுத்தின 2 திமுக வேட்பாளரும் தோக்குறாங்க. அதை பற்றி கருணாநிதி அப்பொழுது நடைபெற்ற ஒரு முப்பெரும் விழாவில் பேசினார். ஒரு கவியரங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மானமிகு வாலியை மறைந்து நின்று தாக்கிய அந்த மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போட்ட மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் ஆண்டாலும் அவன் தம்பி விபீஷணன் தோல்விதானே அப்படின்னு கருணாநிதி எழுதின கவிதை இன்னைக்கு திமுகவுக்கு பொருந்தும். பணத்தை வைத்து எப்படி வந்து வாலியை வந்து ராமன் மறைந்து நின்று தாக்கி கொன்னாரோ, அதை போல பணத்தை விட்டெறிந்து பணத்தை முன்னால் வைத்து அதன் பின்னால் ஒளிந்து நின்றுதான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த வெற்றி அவர்களுக்கு அவமானம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த தோல்வி ஒரு வெகுமானம். கருணாநிதி எம்ஜிஆருக்கு எழுதிய கவிதை இன்றைக்கு திமுகவிற்கே பொருந்தும். அப்படின்னா அதிமுகவுடைய ஓட்டு வந்து திமுகவுக்கு போயிடுச்சுன்றதை நீங்க உறுதிப்படுத்துறீங்களா? அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க மட்டும் ஒண்ணு வச்சீங்க, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 56,000 ஓட்டு வாங்குவதற்கு பதிலாக இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருந்தால் 2024 நடக்கிற தேர்தல்ல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து தமிழக அரசியல்ல வளர்விடக் கூடாது என்பதுல 2 பேருக்குமே சரியான பங்கு இருக்கு. நீங்க அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல பாமக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா பெறும். அப்படி கண்டிப்பா பெறுகின்ற பொழுது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சாலும் நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் யாதவனுடைய கட்சி சமாஜ்வாடி ஜனதா தளம், அவருடைய மகன் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் எதிரும் புதிருமா இருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள மிகப்பெரிய அரசியல் பகை. பாரதிய ஜனதா கட்சியிட்ட தோத்தாங்க. வேற வழி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக முலாயம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் கூட்டணி அமைக்கலையா? அப்படி ஒரு கூட்டணி வெகு விரைவில் தமிழ்நாட்டில் அமையும். அது மக்கள் கையில இருக்கு. தென் தமிழ்நாட்டில் இப்பொழுது கொடுப்பதை போல விக்கிரவாண்டியில் கொடுத்ததை விட இன்னும் ஒரு 10% ஆதரவு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெருகிவிட்டால் நிச்சயம் அது நடக்கும். இன்னொரு 10% விக்கிரவாண்டி தொகுதியில் இப்பொழுது பெற்ற வாக்குகளை விட ஒரு 10% வாக்குகள் அதிகமானால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க. 234 தொகுதி ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவாங்க. இதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் கொள்கை லட்சியம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. தேர்தலில் ஜெயிக்கணும், சாராயம் விற்கணும், சாராய ஃபேக்டரி நடத்தணும், இது தவிர என்ன கொள்கை இருக்கு 2 பேருக்கும்? திமுகவுக்கு இருக்கா, அதிமுகவுக்கு இருக்கா, இல்ல திருமாவளவனுக்கு தான் இருக்கா? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களுக்கான தண்டனையை வாங்கி தர வேண்டும். இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்கின்ற திருமாவளவன் எது கேட்கிறாரு? ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவாக பேசலனா தலித் சமுதாயம் திருமாவளவனை புறக்கணிச்சிடும். ஆகவே வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. கேட்கட்டும், வரவேற்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு முன்னே நாம கேட்டோம். பாமக தான் முதல்ல சிபிஐ விசாரணை கேட்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கேட்டார். ஆனா அதே கள்ளக்குறிச்சி சாராய மரணம் 67 பேர் செத்தாங்களே, அதுல பெரும்பாலும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே, ஒடுக்கப்பட்ட அப்பாவி மக்கள் தானே, விளிம்பு நிலை மக்கள் தானே. அந்த விசச்சாராயம் எங்க உற்பத்தி ஆச்சு, எப்படி வந்துச்சு, யார் வித்தா, யார் மூலமா போச்சு, எவ்வளவு நாளா அந்த கொடுமை நடக்குது, ஏன் இந்த அவலம், எதனால இத்தனை பேர் உயிர் மாண்டாங்க, இத்தனை பேருடைய சாவுக்கு காரணம் யாரு, அதை பத்தி ஏன் திருமாவளவன் சிபிஐ விசாரணை கேட்கல? இல்ல சார், இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயமா இருக்கட்டும் அல்லது மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடைய படுகொலையா இருக்கட்டும், இந்த 2மே வந்து இந்த தேர்தல் காலத்துல எதிரொலிக்கலையா?
இல்ல இதனுடைய எதிரொலி தானே வந்து இன்னைக்கு பாமக 56,000 ஓட்டு வாங்க முடிஞ்சிருக்குது. இல்லையே, பாமகவுக்கு ஏற்கனவே 42,000 ஓட்டு வந்து ஏற்கனவே ஸ்டாண்டர்டா இருக்குது. அது இல்லாம அவங்க கூட்டணியோட வர நிக்கிறாங்க. தனியா நிக்கும் போது 42,000 ஓட்டு சார் பாமகக்கு. ஆமா, இப்ப நீங்க அங்க வந்து எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவு ஓட்டு இருக்கு, இல்லன்னு சொல்லல. பாமகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குல்ல. பாமகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்ததுனாலதான் 56,000 ஓட்டுகள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் விலை பேசப்பட்ட சூழ்நிலையில சார், பணம்னா உடம்போட வாயை திறக்கு சார். உங்க கணிப்பு படி சார், அதிமுக ஓட்டு வந்து திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அந்த அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியினுடைய தலைமைக்கு இது இருக்காதானே இருக்குது. ஏன்னா இதே புதுக்கோட்டையில ஏற்கனவே வந்து அதிமுக வந்து போட்டியிடும் போதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கட்சி. சி.வி. சண்முகம் இந்த கட்சி சேர்ந்திருக்கும் போதும் சரி, உடையும் போதும் சரி, ஒரு பெரிய தூணா இருந்து கட்சியை பலப்படுத்திருக்காரு. அவருடைய மாவட்டம் அது. அப்படின்னும் போது எப்படி அந்த தொகுதியில இருந்து அதிமுகவுடைய ஓட்டுலாம் வந்து திமுக போயிருக்கும்? அவர் விட்டுருக்க மாட்டார் இல்லையா? சரி சார், நீங்க சொன்னபடியே பார்த்தா எவ்வளவு 42,000 ஓட்டு பாமக ஓட்டு. அதை விட அதிகமா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம்? 14,000 ஓட்டு பாமக வாங்கியிருக்கு. 14,000 ஓட்டு பிஜேபி, தினகரன், ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்களுடைய ஓட்டெல்லாம் நீங்க 14,000 ஓட்டை கூட வச்சுக்கங்க. அப்ப அதிமுக ஓட்டுங்க யாருக்கு போச்சு? இல்ல அதுதான் நான் கேக்குறேன். இப்ப இந்த ஓட்டெல்லாம் வந்து திமுகவுக்கு போயிருக்குன்னா அப்ப எடப்பாடி தோத்துட்டாருன்னு அர்த்தம். எடப்பாடி வந்து தன்னுடைய கட்சியை கட்டுப்பாடுல வச்சுக்கல. எடப்பாடி படுதோல்வி சந்திச்சிருக்காரு. ஆனாதான் இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்குறாங்க. சசிகலாவை கொண்டு வரணும், தினகரனை கொண்டு வரணும், ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வரணும், அதிமுக இணையணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஜெயலலிதாவை கற்பனை பண்ணிக்கிறாரு, அது நடக்காத காரியம் அப்படின்னு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கவங்கள சொல்றாங்கல்ல. திமுகவுக்கு ஓட்டு போனதெல்லாம் யாருடைய ஓட்டு? அதிமுகவுடைய ஓட்டு. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வாங்கின ஓட்டு எங்க? தேமுதிகவும் அதிமுக கூட்டணியும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு? அந்த ஓட்டு எங்க போச்சு? நாம் தமிழர் கட்சிக்கு போச்சா? இல்லையே. நாம் தமிழர் கட்சி என்ன அதிமுக ஓட்டு முழுசா வாங்கிட்டாங்களா? அப்ப திமுக ஜெயிச்சிருக்குன்னா திமுகவுக்கு தானே போயிருக்கு. ஆக அதிமுக அந்த தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, பாமக ஜெயிச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தாண்டி இன்னொரு அரசியல் சக்தி எந்த ரூபத்திலும் யாருடைய வழியிலும் வளர்ந்துடக்கூடாது. அதான் அவங்களுடைய திட்டம். அதனாலதான தேர்தலை புறக்கணிச்சுட்டு திமுகவுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. நான் அடிக்கிற மாதிரி அழுங்கிறத எடப்பாடியாருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவர் இழந்துட்டாரு அப்படித்தானே சார் அர்த்தம்? திமுக அதனுடைய அதிமுகவுடைய முக்கிய எதிர்கட்சியான திமுக தோற்கடிக்கிறதுக்கு அதிமுக கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க இழந்துட்டாங்க தானே சார் அர்த்தம்? நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இழந்துட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் ஏமாத்திரம். இதுலயும் தான் அவங்க இழக்கிறாங்க. தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக இருந்த அத்தனை வாய்ப்புகளையும் வழி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஜெயலலிதாவை எம்ஜிஆர் வந்து 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பி தொகுதி தான் ஜெயிச்சாரு. ஆனா அதுக்கு பின்னால் அந்த கட்சியை தூக்கி நிறுத்திட்டார். எம்ஜிஆர் சாகர வரைக்கும் அசைக்க முடியல. ஜெயலலிதா 1996 தேர்தலில் தோத்தாங்க. அதுக்கு பின்னால 2011 ஆட்சியை பிடிச்சி 2016 தேர்தலையும் ஜெயிச்சு சாகர வரைக்கும் வந்து அந்த கட்சியை காப்பாற்றி விட்டு தானே போனாங்க. அது அவங்க எப்படி காப்பாத்துறாங்கன்றதுல வேற, அது வேற விஷயம். ஜெயலலிதா வந்து எப்படிப்பட்டவர், ஒரு ஜனநாயகவாதியா அப்படின்னு விவாதம் வச்சா அது வந்து பேச வேண்டிய விவாதம் தனி. ஜெயலலிதா மிகப்பெரிய அகம்பாவம் பிடிச்சவர், அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஜெயலலிதா ஒண்ணு மிகப்பெரிய மக்கள் நல திட்டங்கள்லாம் ஒண்ணு ஜெயலலிதா கிடையாது. தனியார் கையில் இருந்த சாராயத்தை டாஸ்மார்க் ஆக்கி விட்டதே ஜெயலலிதா தான். ஜெயலலிதா ஒரு விஷயத்துல வந்து லாட்டரி சீட்டை ஒழிச்சதுக்காக ஜெயலலிதா பாராட்டுற, அவ்வளவுதான். அது வேறு விஷயம். ஆனா அந்த கட்சியை காப்பாற்றி விட்டு போனாங்கல்ல,
ஜெயலலிதா வைத்து 3 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி முதலமைச்சராக இருந்துவிட்டு அதுக்கு பின்னால் அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற முடியல. இப்ப இந்த தேர்தல்ல சிவி சண்முகத்தினுடைய பங்கு வைக்க முடியல. ஆமா சார், இந்த தேர்தல்ல சிவி சண்முகத்தினுடைய பங்களிப்பு இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, அது நமக்கு சரியா தெரியாதுங்க. சிவி சண்முகத்துடைய பங்களிப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சிவி சண்முகமே டிஎம்கே ஓட்டு போட சொல்லி இருக்கலாம். இல்ல, இந்த கருத்துல நான் முரண்படுறேன். ஏன்னா அவரு கூட அப்படி நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. சரி, அப்ப யாருக்கு போச்சு அந்த ஓட்டு? அதுதான் அது என்னன்னா இருக்கலாம்ல. அதுதான் நான் கேக்குறேன், அவர் ஏன் அதை செய்யல? அப்ப சிவி சண்முகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முரண்பாடா? சிவி சண்முகம் நான் தலையில நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒதுக்கிட்டாரா? இல்ல, இது உட்கட்சி பூசலா இருக்குமோ? தேர்தலை புறக்கணிச்சாங்க. உட்கட்சி பூசல்லாம் நிறைய இருக்கு. இல்ல, அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிச்சு. அப்ப அதிமுக யாரும் ஓட்டு போடாம புறக்கணிச்சிட்டாங்களா? டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. திமுகவை எதிர்த்துதான் அதிமுக இயக்கமே உருவாச்சு. இன்னைக்கு திரும்ப திமுக சரண்டர் ஆயிருக்காங்கல்ல. எம்ஜிஆர் காலத்தில் நடக்கல, ஜெயலலிதா காலத்தில் நடக்கல, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நடக்குது இல்ல. அப்ப என்ன இவங்களுக்கு பெரிய கொள்கை கோட்பாடு ரெண்டு பேர்ட்டுமே இல்ல. அப்போ ஓபிஎஸ் சொல்றது உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல சார்? ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தில் இருக்கு, அவ்வளவுதானே. அது உண்மையாதான் தெரியுது. இவங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிறான் அதிமுக கூட்டத்துல. 14ஆம் தேதி ஒரு கூட்டத்தையே நடத்த முடியாம எடப்பாடி பழனிசாமி தடுமாறிட்டு இருக்காருல்ல. ஒரு ஆட்சியில இருந்த ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி, தொடர்ந்து தோல்வியே சந்திக்கிற பாமக இன்னைக்கு ஒரு 2 மிக பெரும் கட்சியில ஏத்து நிக்கிறோம். ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்கு, எல்லாம் இருக்குது. அமைச்சர்கள் புடைசூழ அங்க பவனி நடக்குது. எம்எல்ஏக்கள் சுத்தறான், எம்பிக்கள் சுத்தறான், பணத்தை வாரி இறைக்கிறான். அன்புமணி கூட்டத்துக்கு போகாம இருங்கன்னு சொல்லி அடைச்சி வைக்கிறான், அதுக்கு பணம் கொடுக்கறான். அதையும் தாண்டி தேர்தல் களத்தை பாமகன்ற ஒரு இயக்கம் ஆட்சியில் இல்ல, அதிகாரத்தில் இல்ல, சந்திக்குது இல்ல. ஏன் இவங்களால அதிமுக சந்திக்க முடியாது தேர்தலை? அப்ப இவங்களுக்கு பயம் தானே? அல்லது திமுகவோட ரகசிய உடன்பாடு தானே? இல்ல கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா கேஸ் போட்டாரு, செருப்பு சீலை எல்லாம் டிவியில ஒளிபரப்புனாரு, அந்த மாதிரி தம்மேலையும் போட்டுருவான்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரா அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. அதனாலதான் அவங்க தேர்தலை சந்திக்கலையோ? அதிமுக தேர்தலை சந்திச்சிருந்தா பாமக ஜெயிச்சிருக்குங்க. அதிமுக தேர்தல் போட்டிட்டு இருந்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருப்போம். அது நடக்க கூடாதுன்னு அதிமுக போட்டியிடல. அதனாலதான் அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போச்சு. அதான உண்மை. பெண்களுக்கு எதிரான சூழ்நிலை, போதைப் பொருள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு. இவ்வளவு மக்கள் விரோத போக்கு இருந்து திமுக ஜெயிக்கணும், அதிமுக ஓட்டுகள் திமுக விழுந்தாலதான் சார். அப்படின்னா இப்ப கடைசி அந்த 10.5% இடஒதுக்கீடுக்காக அந்த மக்கள் கடுமையா போயிட்டு இருக்காங்க. அந்த விக்கிரவாண்டி தொகுதியில இருந்து அந்த இடஒதுக்கீடுக்காக போராடின கட்சியை அந்த சமூகமே கைவிட்டுருச்சா? இல்லையா? அந்த சமூகம் கைவிட்டு 56,000 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. 10.5% இடஒதுக்கீட்டு திமுக இல்லைன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை வாங்கினதை விட 25,000 ஓட்டுகள் எப்படி அதிகமா வாங்கியிருப்பாங்க. ஆக 10.5% பாமக தான் நம்பிக்கை கொடுத்திருக்கு. திமுக அதிமுக ஏமாத்துதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் பாமகவுக்கு இந்த அளவிற்கு செல்வாக்கு வந்திருக்கு. இவர்கள் மட்டும் பணம் கொடுத்து மக்களை ஏமாத்தலாம் பாமக ஜெயிச்சிருக்குமே. 10.5% இவங்களை ஏமாத்துறாங்கன்ற அந்த மக்கள் மத்தியில் நிறைய எதிரொலிச்சிருக்கு. இவற்றை எல்லாம் இவங்க மறைக்கிறதுக்காக தான் பணமே கொடுத்தாங்க. 250 கோடியை இறக்கி விட்டு வேலை செஞ்சிருக்காங்க. எப்படி பாமக ஜெயிக்க முடியும்? அதனால தோற்றாலும் வெற்றி எங்களுக்கு ஐயா சொல்றாரு. இன்னைக்கு 10.5% இடஒதுக்கீடு தான்
இன்னைக்கு பாமகவுடைய இந்த அளவிற்கு ஓட்டு வங்கி உருவானதுக்கு காரணம் 10.5% இடஒதுக்கீடு. பாமகவும் வலிமையா இல்லைன்னா அந்த இடஒதுக்கீடை டோட்டலா ஏமாத்திடுவாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் கிடைக்காது என்பதற்காக தான் அங்க இருந்த வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களும் போட்டிருக்கிறாங்க. இது 10.5%க்கு பாமகவிற்கு கிடைத்த ஆதரவு திமுகவிற்கு எதிரான மனநிலை. அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கு போகல அப்படின்னா பாமக வெற்றி பெற்று இருக்கும். அதான் இன்னைக்கு விக்கிரவாண்டியுடைய சூழ்நிலை. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு இருந்தாலும் இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. திமுக தடுமாறி இருக்கிறது. 250 கோடி செலவு பண்ணி திமுக தடுமாறி இருக்குன்னா திமுகவிற்கு அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கு. நன்றி சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய அரிய தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி.